யூடியூப் இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டியில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ஒரு சேனல் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிருச்சு. ஸோ இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா பேசிக்காக மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை நம்மளே திரும்ப திரும்ப வீடியோக்களில் பார்க்குறது இல்லை, திரும்ப திரும்ப அதாவது விளம்பரங்களை பார்த்தா ஒரு வருமானம் வரும். விளம்பரங்களை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா அது வேறு ஒரு வெப்சைட்டுக்கோ வேறு ப்ளே ஸ்டோருக்கோ எதுக்கோ ஒன்று ஷோ ஆகும், ஓப்பன் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்கிறதுனால அது நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கொண்டு போய் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னு யூடியூப் உங்கள் சேனலில் மானிட்டைசேஷன் டிசேபிள் பண்ணிடுவாங்க. இதை எப்படி இல்லை, ஒரு வீடியோ வைரல் ஆகுது, திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வியூஸு, 10 லட்சம் வியூஸு, 50 லட்சம் வியூஸ்னு போய் அதில் மட்டுமே ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி வரும். எப்படி சரி செய்கிறதுனா, உங்களுடைய ஆட்சன்ஸில் போய் சிடிஆர் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஒரு 15% மேலே சிடிஆர் வராமல் பார்த்துக்கோங்க. எந்த வீடியோவில் 15%, அதாவது வியூஸுக்கான சிடிஆருங்கிறது வேறு, ரெவென்யூவுக்கான சிடிஆர் அப்படிங்கிறது வேறு. உங்களுக்கு அப்படி ரெவென்யூவுக்கான சிடிஆர் ஏதாவது ஒரு வீடியோவில் அதிகமாகிருச்சு அப்படின்னா அந்த வீடியோவோட மானிட்டைசேஷனை ஆஃப் பண்ணி வைங்க, விளம்பரங்களை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? 15% மேலே போகிற மாதிரி இருந்தால் இதை செய்யலாம் நீங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வீடியோ அனலைட்டிக்ஸில் போய் செக் பண்ணிங்க, அதாவது டேஷ்போர்டில் டெஸ்க்டாப் மோடில் டேஷ்போர்டில் போய் அனலைட்டிக்ஸில் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்குமே விளம்பரங்களுக்கு எவ்வளோ சிடிஆர் வருது, வியூஸுக்கு எவ்வளோ சிடிஆர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இதுதான் அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரே மெத்தடு. யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.